ஒருபடி நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான தந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும். வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். ரூபாய் ரூபாய்க்கு ஆண்டவன் கிடைப்பாரா? ஒரு கதை நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு சிறுவன் 8 வயசு. அவன் ஒவ்வொரு கடைக்கா வெத்தலைபாக்கு கடைக்கு ஒவ்வொரு கடைக்கா போய் என்கிட்ட ரூபாய் இருக்கு. ஆண்டவன் இருக்காரா? அப்படின்னு கடைக்காரன் இந்த பைத்தியக்கார பயலாக இருக்கான்னு ஒவ்வொருத்தரும் விரட்டி. இப்படி ஒரு 4, 5 கதை ஆச்சு. ஒரு பெரிய கடத்தெருவில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் முன்னாடி இருக்கிற சேல்ஸ்மேன்ட்ட போய் அவன் ரூபாய் என்கிட்ட இருக்குது, கடவுள் கிடைப்பாரா? அவனையும் இவனை விரட்டி காலங்காத்தால் வந்து ஏன்டா இந்த மாதிரி கழுத்துக்கவனை வெளியே தள்ளும்போது முதலாளி பார்த்தார். அவனை கூப்பிட்டார் அந்த பையனை. என்ன கண்ணா, என்ன வேணும் உனக்கு? என் கையில் ரூபாய் இருக்குது, ஆண்டவன் கிடைப்பாரா? எதனால் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, படுத்த படிக்க இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல் எங்கள் மருந்துகளால் காப்பாற்ற முடியாது உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அம்மாவை காப்பாற்றி இறைவனே வந்தால் தான் உண்டு அப்படின்னாங்க. அதனால தான் நான் இறைவனை வாங்கிட்டு போகலாங்கிறதுக்காக வந்துருக்கேன் நான் தம்பி. அப்படியா? அப்போ நான் மட்டும் ரூபாயை வாங்கிட்டு அந்த கடை முதலாளி, அந்த பெரிய மாலோட முதலாளி ஒரு வாட்டர் பாட்டில் தந்தாராம். இதை போய் உங்கள் அம்மாட்ட கொடு, உடம்பு குணமாயிடும். இதுதான் இறைவன் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த வாட்டர் பாட்டில் அம்மாட்ட கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்த பார்த்தா அந்த இது இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மிக உயர்ந்த தரமான மருந்துகள், மிக உயர்ந்த தரமான மருத்துவ வசதிகள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு கிடச்சி ஒரு 15 நாள் அந்த அம்மா வந்து உடம்பு சரியாக போயிட்டாங்க. அந்த பில்லு காமிச்சாங்க. அந்த பில்லை பார்த்தா அந்த அம்மாவுக்கு மயக்கமே வந்து கொடுத்து. அவ்வளோ பணம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இந்த பணத்தை வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மாலோட சொந்தக்காரர் கொடுத்தாரு அப்படின்னா. உடனே அந்த அம்மா வந்து உடம்பு சரியாப்புனா அந்த மாலோட சொந்தக்காரர்கிட்ட போய், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்களுக்கு என் உயிரை காப்பாற்றினீங்க அப்படி இப்படின்னு சொன்னது வந்து, நான் ஒன்றும் பண்ணலம்மா, ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பானா அப்படின்னு அந்த நம்பிக்கையில் உன் பையன் வந்தான் பாரு, அதுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்தந்த உயர்ந்த சிந்தனைக்காகத்தான் இது நடந்தது, இல்லை நான் ஒன்றும் பெருசாக செய்யலை அப்படின்னாராம் அவர். இப்படி ஒரு அன்பான மனிதர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். நம்பிக்கையுடன் நாம் அணுகினால் நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் என்பதற்கான ஒரு சிறுகதை இது. எப்படி இருக்கு? தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.